வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய 2024 மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியில் தான் இருக்கார். அப்போ 7வது ராசியில் குரு இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படணுங்கிற ஒரு விதி இருக்குங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாசி மாதத்தில் பல நற்பலன்கள் நடக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா குரு ராசியை பார்த்தா நமக்கு கோடி நன்மை ஏற்படணுங்கிறது ஒரு விதி. அப்போ பல விதத்தில் நமக்கு நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். 7வது இடத்துல குரு இருக்கிறது கணவன் மனைவி உறவில் நல்ல ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி கணவன் மனைவி வழியில் உதவிகளும் ஒத்தாசையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி குணம் சரியில்லாத கணவன் மனைவிக்கு கூட நல்ல குணங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை அந்த குரு பார்க்கும். ஆக குரு 7ல் இருக்கிறது திருமண யோகத்தை வேற கொடுக்கக்கூடியது. அப்போ திருமணம் முடியாமல் இருக்கக்கூடிய சில துலாம் ராசிக்காரவங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்தால் வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ராகு பகவானை பொறுத்தளவுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். ராகு 6வது ராசியில் இருந்தால் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கணுன்னு இருக்கும். நோய் கடன் பகைகளை தீக்கணுன்னு இருக்கும். அப்போ ஏற்கனவே வந்திருந்த நோய்கள் ஆட்டோமேட்டிக்காக தீரும். கடன் காட்சி பிரச்சனைகள் இருந்தாலும் தொந்தரவு தராது. அதே மாதிரி கடன் அடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகும். நம்மளுடைய எதிரிகளும் நம்மளை விட்டு விலகுவாங்க. எதிரிகளை நாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்தால் கூட நமக்கு ஜெயிக்கும். அதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போது 4வது இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்காருங்க. 4வது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது நல்ல யோகம்தான். ஏன்னா நிறைய சொத்து சோகங்களை வாங்கி கொடுக்கும். சிலருக்கு சொத்துக்களை கிரைய வாங்குற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். வில்லங்க சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். பாகவஸ்தி சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சிலருக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு மட்டும் ஏதாவது ஒரு இழப்பீடுகள் வரும். அவங்க ஒன்றும் கோபதாபத்தோடையே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் தாயாருக்கும் நமக்கும் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடும் சண்டை சத்தம்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் தாயார் விஷயத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் அதிபதி உச்சம் பெறுது இந்த மாதம். அப்போ 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் உங்களுடைய கணவன் மனைவிக்கு மிகுந்த யோகங்கள் ஏற்படும். அப்போ கணவன் மனைவி அவங்க சார்ந்த விஷயங்களில் நல்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மிகுந்த யோக பலன்கள் உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ கிடைக்கும். அதனால் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உங்களுடைய கணவன் மனைவிக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்களா? சரி. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு மாசி மாதம் 1ஆம் தேதி 4வது ராசிக்கு தான் வர்றாரு. 4வது ராசியில் சுக்கிரன் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தான். சுக்கிரன் வீடு கட்டக்கூடிய கிரகம், வீடு வாங்கக்கூடிய கிரகம், எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்கக்கூடிய கிரகம். அப்போ 4வது இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி தரும். அப்போ வீடு கட்டணுன்னாலும் கட்டலாம், அல்லது கட்டின வீட்டை விலைக்கு வாங்கணுன்னாலும் சிலர் வாங்கலாம். வீடு விட்டு வீடு போகணுன்னாலும் மாறலாம். குடி போகணுன்னு நினச்சா போகலாம், வேறு வீட்டுக்கு போகணுன்னு நினச்சா போய்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் அதிபதி 4வது இடத்துல இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் நம்ம இருக்கிற வீட்டில் இருக்க விடாது, ஏதாவது தொந்தரவு தரும். அதே மாதிரி நம்மளுடைய சொத்து பத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அதே சுக்கிரன் மாசி மாதம் 25ஆம் தேதி கும்பராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் சுக்கிரனால் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் தான் ஏதாவது கவலைகள் வரும். அப்போ பெற்ற பிள்ளைகள் வகையில் ஏதாவது கவலைகள் வரலாம். மற்ற பிள்ளைகளுக்கும் நமக்கு வம்பு வழக்குகள் வரலாம், அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்கும். புதனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விரையாதிபதி தான். அந்த விரையாதிபதி இவ்வளவு நாள் 4வது ராசியில் தான் இருந்தார். 4வது ராசியில் விரையம் இருந்தால் சொத்துக்களை விரயம் பண்ணணுங்கிறது விதி. அப்போ ஒரு சிலருக்கு சொத்துக்களை விற்கணுன்னா விற்கலாம். அந்த மாதிரி தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் பழுதாகும். வண்டி வாகனங்கள்னால பராமரிப்பு செலவுகள் அல்லது வீடு சொத்துக்களில் பராமரிப்பு செலவுகள் அதெல்லாம் ஏற்படணும்னு சொல்லி இவ்வளவு நாள் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பராமரிப்பு செலவுகள் எல்லாமே மாசி 1ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்காது.
ஏன்னா சுக்கிரன் வந்து இது புதன் பகவான் வந்து உங்களுக்கு 5வது ராசிக்கு போயிடுவார். அப்போ விரையாதிபதி 5வது ராசிக்கு போயிட்டா சொத்து சுகத்தில் வண்டி வாகனத்தில் விரயம் பண்ண மாட்டார். ஆனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விரயம் பண்ணுவார். அப்போ என்ன மாதிரியான விரயம் பண்ணுவார்னா, குழந்தைகளுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வாங்கி தர்றது, அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது விசேஷங்கள் வைக்கிறது, அவங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் ஏதாவது வாங்கி தர்றது, அதனால் மட்டும் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கணுன்னு இருக்கும். வேறு வகையில் வந்து உங்களுக்கு செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அதே புதன் பகவான் மாசி 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6வது ராசிக்கு போயிடுவார், மீன ராசிக்கு போயிடுவார். மீன ராசிக்கு போனால் 12ஆம் அதிபதி வந்து 6ல் வந்து நீச்சமாயிடும். 12ஆம் அதிபதி நீச்சமானாலும் நிறைய செலவுகள் வரும், வேறு ஒன்றும் பிரச்சனை வராது. சரிங்களா? சரி. அதே மாதிரி புதன் 6ல் இருந்தால் ஒரு சிலருக்கு ஸ்கின்னில் அலர்ஜி வரும், அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து இந்த மாதம் வரலாம். ஒரு சிலருக்கு சுளுக்கு பிடிப்பு அந்த மாதிரியான உடல் உபாதை மட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் இருக்கும். 5வது இடத்துல தான் வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கார். லாபாதிபதி 5வது இடத்துல இருக்கார். அப்போ லாபாதிபதி 5வது இடத்துல இருந்தால் பெற்ற பிள்ளைகள்னால வந்து நமக்கு லாபத்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கும். 5ல் சூரியன் இருந்தால் பெற்ற பிள்ளைகளுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லா நடக்கும். அதாவது அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது, அரசாங்கத்தில் வந்து பட்டம் பதவிகள் கிடைக்கிறது, அல்லது அரசாங்கத்தில் ஏதாவது சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கணுன்னா வாங்குறது, அரசாங்க அதிகாரிகள்கிட்ட காசு கொடுத்து ஏதாவது சில காரியங்களில் வந்து உங்கள் பிள்ளைங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து சாதிப்பாங்க. சனி 5ல் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா 5ஆம் அதிபதியாகி சனி 5ல் இருக்கிறது நல்லது. பொதுவாக சனி 5ல் இருக்கக்கூடாது, ஆனால் 5ஆம் இடத்துக்குடைய கிரகமே சனி தான். அப்போ ஆட்சி பெறும், அதனால் சனி இருக்கலாம். அது வந்து புத்திர பேரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ நீண்ட நாளாக வந்து ஒரு சிலருக்கு வந்து துலாம் ராசிக்காரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்திருக்காது. அவங்களுக்கு இனிமேல் வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுத்துரும். கூடி சீக்கிரமே அவங்க வந்து ஒரு சிலர் வந்து கன்சீவ் ஆவாங்க, இல்லைன்னா ஒரு சிலருக்கு குழந்தைகள் பிறந்துடும். அந்த மாதிரியான பலனை தான் வந்து சனி கொடுப்பார். அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். பெற்ற பிள்ளைகளை வந்து நல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து கொடுப்பார். அதனால் பிள்ளைகள் வழியில் நல்ல யோகங்களை வந்து கொடுக்கணுன்றப்போ கண்டிப்பாக நல்ல யோகங்களை வந்து பிள்ளைகள் வழியில் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? சரி. கேது பகவான் வந்து 12வது ராசியில் இருக்கார். பொதுவாக கேது 12வது ராசியில் இருந்தால் நமக்கு விரயத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு பொருள் பொட்டுன்னு வாங்குற மாதிரியான விரயங்களை கொடுக்கும். ஆனால் தேவையில்லாத விரயங்கள் வராது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் வரும், அங்கிட்டுக்கிட்டுன்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் சரியாக தூக்கம் வராது. அதை மட்டும்தான் கேது செய்யும். வேறு வகையில் வந்து ஒன்றும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை வந்து கொடுக்கும். ஏன்னா கேது 12ல் இருந்தால் அது வந்து மருத்துவத்தினால விரயத்தை கொடுக்கணுன்னு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சில துலாம் ராசிக்காரங்களுக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் வரும். எல்லாத்துக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆக துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் கிரகநிலைகள் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த மாதம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி துலாம் ராசி நண்பர்களே.